அங்கேயும் நம்ம அந்த சமூக ஆட்களை நிறுத்தக்கூடாது. பேசிட்டோம் எப்படி இப்ப 10 நாளைக்கு முன்ன நீங்க பாருங்க, ஒவ்வொரு தொகுதி வியாபாரத்தை ஆரம்பிக்குது. இவர் வந்து திமுக கிட்ட காசம், திமுகவிடமிருந்து பெரும் தொகையை 10 நாட்களுக்கு முன் அவர் வாங்கிவிட்டார். இதை அவரோடு நெருக்கமாக இருந்தவர் இன்னொருவரிடம் சொல்ல, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பரிடம் சொல்ல, அது இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார். அது இன்னும் நான் உறுதி செய்யப்பட்டு வாங்கி கொண்டு மீதி ஜனவரியில் அதுவும் ஒரு சொல்லிருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்றேன், எங்க அண்ணா அவ்வளவு ஒருத்தர் கிடையாது, அந்த அளவுக்கு கோடி வாங்குறது இல்ல, இதை வாங்கி வைக்க முடியாது, நான் அடுத்த தரம் கொடுக்கும்போது தங்கமா கொடுத்துருங்க, அதுவும் இப்ப இருக்க விலைய இருக்க மாதிரி கொடுங்க எப்படி, ஏன்னா விலை ஏறிட்டே இருக்கீங்க. இது 100% நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது என் தலைவன் மீது சத்தியமாக அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் ஒருவரிடம் சொல்லி, அவர் இன்னொருவரிடம் சொல்லி, அவர் என் நண்பருக்காக இதை எதுக்காக சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் தமிழ் தேசியத்தை நம்பி உன்னோடு நீ ஏதாவது அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், கட்டடத்தை வெள்ளை அடிக்க வேணும், இடித்து சரி பண்ணணும்னு நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, நீங்க உங்க வீட்டை இடிச்சு சரி பண்ண வந்ததுக்காக, உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க சரி பண்ண வந்ததுக்காக தான் வந்தீங்கன்னு